சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்து வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. நெடுநாள் சிறையில் இருக்கிற இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்யறேன்னு முந்த நாள் வரைக்கும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்யாமல் இருக்கிறது அவருடைய மகன் முதல் முறை முதலமைச்சர் ஐயா மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின். இஸ்லாமிய தோழர்களினுடைய இஃப்தார் நோன்பு துறப்புக்கு அந்த உணவுப் பொருட்களை கார்பரேஷன் குப்பை லாரியில கொண்டு வந்து கொட்டின அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர் ஐயா உதயநிதி ஸ்டாலின். 3 தலைமுறையாக சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நம்ம வச்சு ஏமாத்துறாங்க, ஏமாறாதீங்க. தம்பி ரமேஷ் ஒரு மீம் அனுப்புனாரு, ஒரு கார்ட்டூன் படம். அதுல ஒருத்தர் இஸ்லாமியருடைய முதுகை குத்துவாரு. குத்துறவருடைய இந்த இடத்துல பேர் எழுதுறீங்க திமுக, அங்க ஒரு டயலாக் பாக்ஸ் போட்டு ஒரு வசனம் எழுதிருப்பாங்க, சத்தம் போடாதீங்க பாய், பிஜேபி உள்ள வந்துரும், சத்தம் போடாதீங்க பாய். எத்தனை நாள் முதுகுல குத்துவீங்க? எத்தனை காலம் முதுகுல குத்துவீங்க? ஏன் இதே வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். ஸோ பேக்ரவுண்டு இடம்லாம் வேறு மாதிரி இருக்கும், வெளியே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி ஆகணும், பொதுமக்களுக்கு இதை தெரியப்படுத்தி ஆகணும். அதனால தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணவே காரணம். அதாவது இப்போது சமீப காலமாக சோஷியல் மீடியாலும் சரி, நம்ம இப்போ மீட்டிங் ஒன்று முடிஞ்சுது சென்னையில் பார்த்தீங்கன்னா YMCA ராயப்பேட்டாவில் ஒரு மீட்டிங் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நிறைய சலசலப்பு. எதுக்கு இந்த மீட்டிங் வச்சாங்க, எதனால் வச்சாங்க, இது தேவையா, எந்த இடத்துல விஜய் நம்ம பேச போகிறாரு, ஏன் விஜய் அவர்கள் வரவே மாட்டாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஆன்லைனில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைட் அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச செயல் வீரர்கள் கூட்டம், அதாவது சென்னை மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம பகுதியை சேர்ந்தவங்க, வட்டம், நகரம், ஒன்றியம், அதாவது சென்னை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும், முக்கிய மெயின் பாடியில் இருக்கிற நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த சார்பணியில் இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே நம்மளோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பேசின விதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்களாம் எவ்வளோ சாதாரணமான ஆள், எங்களுக்கும் அரசியலுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்றத ஆல்மோஸ்ட் எல்லாரும் லைவில் பார்த்துருப்பீங்க. நாங்களாம் அப்படி தாங்க, எங்கள் மாவட்ட செயலாளர்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் சாதாரணமாக ஆளுங்க, மக்களோட மக்களாக இருக்கிறவங்கள. எங்களுக்கு இந்த மாதிரி நடிக்கலாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த எல்லாம் அரசியல்வாதி பண்ணுற மாதிரி அந்த ஊழல் அது இதெல்லாம் சொல்லி எங்களால் பேசலாம் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, மக்களோட சேர்ந்து மக்கள் பிரச்சனை என்னன்றது நியாயமாக எடுத்து வைக்கிறது. காரணம் என்னென்னா, நாங்கள் ரொம்ப வருஷமாக மக்கள் இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம், நிறைய திட்டங்களாக இருக்கட்டும், நிறைய நலத்திட்ட உதவிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே பண்ணுறோம். ஸோ அவங்க பேசின விதத்திலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பாதிச்சிருக்காங்க. தாமோனாலாம் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, லோக்கல் ஸ்டேஷனில் அவருக்கு கொடுக்குற குடைச்சல், காலையில் ட்ராக்கு டிஷர்ட்டை போட்டு உடனே கிளம்பிவான்னு சொல்கிறது, ஸோ அங்கே ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறது. அவர் ஓப்பனாக கேட்டார், இதுவா டிஎம்கேஓ ஏடிஎம்கேவோட மாவட்ட செயலாளர் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஸோ சாதாரணமான ஆளுன்றனால தான் நீங்கள் கூப்பிட்டோன்னா நாங்கள் வந்து உட்காடுறோம், வந்து உட்கார்றது, அதாவது உங்களை மதித்து நீங்கள் கூப்பிட்ற அந்த மரியாதைக்கு மதித்து நாங்கள் உட்காரோன்றதை தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நிறைய மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் போராடி தான் இது வரைக்கும் வந்திருக்காரு, அந்த ஒரே ஒரு முகத்தால், எங்கள் தலைவர் தளபதி விஜயனோட முகத்தால். இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, விஜய் அவர்கள் வரமாட்டாரா, ஏன் விஜய் அவர்கள் வந்தா என்ன, கூட்டத்துக்கு வந்தா என்ன, முக்கியமான விஷயத்துக்கு தான் வருவாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ஏன் வெளியே வரமாட்டாரு? இப்போ அவங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெருமுனை கூட்டம், கொள்கை விளக்கு கூட்டம், நலத்திட்ட உதவிகள், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது உங்கள் பார்வைக்கு வரல. விஜயனை பார்த்தீங்கன்னா இப்போ February 2ஆம் தேதி நம்மளோட அடுத்த ஆண்டு நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். அதாவது கட்சி ஆரம்பித்து நம்ம வருஷங்கள் தாண்டி போக பார்த்தீங்கன்னா February 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறோம் பனையூரில். அதுக்கு விஜயன் வந்து பேச போகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ், மக்களை சந்தித்து மக்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா சேர்க்க போகிறாங்க. அதுக்கான வேலைகள் கிட்டத்தட்ட 5 இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் பேக் டு பேக் நம்ம கட்சி சார்பாக நடந்து தான் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் ஏன் தமிழக வெற்றி கழகம் வெளியே வர மாட்டாங்க, ஏன் எதுவுமே பேச மாட்டாங்க? எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் மீட்டிங் போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நம்ம லைலாமணி அண்ணன், ராஜ்மோகன் அண்ணன், அதே மாதிரி நிறைய நிர்வாகிகள் ஊராக போய் பேசிட்டு தான் இருக்காங்க. திருநெல்வேலியில் நடந்திருக்கு, தூத்துக்குடியில் நடக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல நம்மளோட வேலைகள் நடக்குது. அதை வெளியே
கொண்டு வராம மறைச்சு மூடி இவங்க வெளியே பேச மாட்டாங்க, வெளியே பண்ண மாட்டாங்க. எங்க வேலை நாங்கள் நடத்தி தாங்க இருக்கோம். கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க, எங்களோட பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. விஜயனை எங்க பேசணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்லணுமோ கரெக்டாக சொல்றாரு. ஒற்றுமையாக வேலை செய்யுங்கன்றதை அந்த இடத்துல மேடையிலே சொன்னார். நம்ம கட்சிக்கு தேவையான விஷயமும் மக்களுக்கு தேவையான விஷயமும் எல்லாத்தையும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா இந்த சமூக வலைத்தளங்களில் உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்றாங்க விஜய் அவர்கள். அதாவது அவங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுது, டிஎம்கே ஒர்க் பண்ணுது, தமிழக வெற்றி கழகம் மட்டும் என்ன ஒன்றுமே பண்ண மாட்டாங்களேப்பா, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தில் நமக்கு சப்போர்ட்டாக பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட செயல்பாடு பார்த்தீங்களா இப்போ அப்படியே திரும்பி நம்ம சைடு திரும்பிட்டார். காரணம் என்னன்னா, நம்ம கூட்டணி வரல. ஸோ எல்லாருக்குமே தேவை அவங்க ஜெயிக்கணும் தான். மக்களுக்கு நல்லது பண்ணலாம் யாருக்குமே கிடையாது. நம்ம ஜெயிக்கணும் அந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்காரு. மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிற ஒரே மனிதர் தலைவர் தளபதி விஜயன் தான். அதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, அவர் மேடையிலே சொன்னார், இந்த ஊழல் பண்ணுறதுக்கெலாம் நான் வரல, நானும் வரல, என் கூட இருக்கவங்களும் வரல. இஷ்டத்துக்கு பணத்தை பார்த்துட்டேன், இஷ்டத்துக்கு சம்பாதிச்சிட்டேன், என்ன வாழ்க்கை வேணுமோ அதை நான் வாழ்ந்துட்டேன். ஸோ இப்போ நான் அந்த காசெல்லாம் வச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், எனக்கு இவ்வளோ பண்ண மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சி வர்றாரு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இப்போ காலேஜஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே விசுவல் கைமா தான் சுற்றுறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம சின்னம் அனௌன்ஸ் பண்ணோன்னே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற பணியில் நம்ம தோழர்கள் இருக்காங்க. எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு வயசானவங்கக்கிட்ட போயிட்டு இதுதான் எங்கள் சின்னம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த வயசான கிராமத்தில் இருக்கவங்களோட மைண்ட் செட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயசூரியனா அதுக்கு ஓட்டு போடுவோம் இல்லையா, இந்த சைடு ரெட்டலை, இது ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் ஃபுல்லாக கொண்டு போயிருக்கேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால பேசி சொல்லி கிராமமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற மெயின் டாஸ்க்கே நம்ம விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது மிகப்பெரிய டாஸ்க்கு. அதுதான் இப்போ நம்ம தோழர்கள் பண்ணுறாங்க. கிராமந்தோறும் நம்ம சின்னத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஆனந்த் சார் பேசும்போது கூட பார்த்தேன், எல்லா கிராமத்தோட சுவற்றிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் விசில் சின்னத்தை வரைஞ்சி நமது சின்னம் வெற்றி சின்னம் விசில்னு சொல்லி வரைஞ்சிருக்காங்களாம். ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு தான் நீங்கள் உழைக்கணும், அதை தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா முடியாதவங்கள ஓட்டு போட கொண்டு வரதும், ஆனால் சின்னம் தெரிஞ்சிச்சுன்னா போதுங்க, எந்த நம்பரில் நம்ம சின்னம் வருது, எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்துடலாம். ஆனால் கருத்து கணிப்பெல்லாம் நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த நிறைய பேர் ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்குறேன், நம்ம கொடி அனௌன்ஸ் பண்ணும்போதும் சின்ன அனௌன்ஸ் பண்ணும்போதும் நம்ம அண்ணன் பேசும்போதும் உடனே ட்ரெண்டாக மெயின் காரணம் நம்ம தலைவர் தளபதியோட அந்த ஸ்பீச்னால தான், அவரோட ப்ரெசன்ஸ்னால தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மிகப்பெரிய லெவலில் நம்ம கட்சி வளர்ந்துட்டே வருது. நியூ இயருக்கு நம்ம கொடியை வச்சு தான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, பொங்கல் நிகழ்ச்சிக்கு நம்ம கொடியை வச்சு தான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, காலேஜ் கல்ச்சுரலுக்கு நம்ம கொடி வச்சு தான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ விசில் வேறு கொடுத்துட்டாங்களா, எங்கே போனாலும் நம்ம பசங்க விசிலும் கைமா தான் இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இதெல்லாம் மாறும். இன்னும் 2 மாதம் தாங்க, 2 மாதம் நம்ம அண்ணனுக்காக நான் உழைக்க போகிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் எல்லாரும் உழைப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாமே கமெண்ட்ல இந்த வீடியோக்கு கருத்துக்கள் தெரியப்படுத்துங்க. இது மெயினாக இந்த வீடியோ நான் ஃபோக்கஸ் பண்ண காரணம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது, தலைவர் வரமாட்டாரு, இந்த ஒரு நெகட்டிவிட்டி ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது. அதை உடைக்கணும், அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும். எல்லா இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மீட்டிங் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா கட்சியில் இருக்கிறனால எனக்கு தெரியுது, ஊராக போகிறாங்க, கிராமமாக போகிறாங்க. நம்ம ஒவ்வொரு குறைகளை கேட்க ஒரு டீம் போகுது, ஒவ்வொரு குழு அமைச்சிருக்காங்க, அந்தந்த குழு அந்தந்த வேலையை பார்க்குது. தலைவர் முக்கியமான மீட்டிங் தான் வருவார், எல்லா மீட்டிங்கும் எப்படிங்க அவரை கூட்டு போக முடியும்? அவர் தலைவர் வரும்போது எதை அட்ரஸ் பண்ணணுமோ அதை அட்ரஸ் பண்ணால் தான் தலைவர். ஸோ அதனால் அதுக்கான விஷயங்கள் அவர் அடுத்து 2 February 2 பேச போறாரு. அதுக்கப்புறம் மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மண்டல மீட்டிங் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா அவருக்குன்னு தனி ஷெட்யூல் இருக்கு, நிர்வாகிகளுக்குன்னு தனி ஷெட்யூல் இருக்கு, ஒவ்வொரு குழு அமைப்பு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதே மாதிரி இந்த வாக்குறுதி கிரியேட் பண்றாங்க அதுக்குன்னு ஒரு அமைப்பு. ஒவ்வொரு டீமுக்கும் 12 பேர் சரி குழுக்கள் அமைச்சு ஒவ்வொரு இடத்துல கொள்கை விளக்கு கூட்டம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஈசிஆர் சரவணன் சொன்னார், அவங்க மாவட்டத்தில் மட்டும் 12 கொள்கை விளக்கு கூட்டம் போட்டிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் யாருமே பார்க்கல, அதனால உங்களுக்கு தெரியல. அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டதான் தெரியும். ஸோ இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும். எல்லாமே தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடந்து தான் இருக்குது. இந்த ஃபேக் பிம்பத்தை உடைக்கணும், மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும், அது ஒரே ஒரு நோக்கம் தான். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸில் பேக் டு பேக் சந்திப்போம். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவை சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக்கர் பாபாய், நான் உங்கள் ஏஜே. நன்றி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு அயோக்கியன், ஒரு ஆபாச பேச்சாளன் நேற்று நம் கட்சி பெண் நிர்வாகியை பார்த்து கேட்டுக்கிறார், விஜயை ரொம்ப பிடிக்குமாமா, பழையூர் வீட்டுக்கு போமா. அட அயோக்கியன் நாய, அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் மகனாக, அண்ணனாக, தம்பியாக பார்க்கிறாங்க. இது கொச்சையா பேசுறீங்க ஐயா. ஸ்டாலின் அவர்கள் பெண்களின் நலன் காக்கக்கூடிய ஆட்சின்றீங்களே,
பெண்களை குறித்து தரக்குறைவாக உன் கட்சியை சார்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஆபாச அயோக்கியன் பேசுறான். கைது செய்வதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? துணிச்சலே. அப்புறம் இன்னொருத்தர் விசிலுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது தமிழ்ல மொழியாக்கம் பண்ணா மடக்கு ஊதின்னு வரும் அப்படின்னு ஒரு ஆபாசமா பேசுறான். கேனத்தனமாக பேசக்கூடிய கேன ஊதிகளே, அயோக்கியத்தனமாக பேசக்கூடிய அயோக்கிய ஊதிகளே, பொறுக்கித்தனமாக பேசக்கூடிய பொறுக்கி ஊதிகளே, எங்களுக்கு அந்த ஊக்கு பதிலா வேற ஒரு இடம், வேற ஒரு வார்த்தை போட தெரியும். எங்க தலைவர் எங்களை அமைதியாக, அன்பாக, கொள்கை கோட்பாடு வழியாக பயணிக்க வேண்டும் என்று சொல்றார். எதிராளிதான் தீர்மானிக்கிறார் நாம் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று. நீங்கள் அன்பாக பேசினால் நாங்கள் அன்பாக பேசுவோம். நீங்க வம்பாக பேசினீங்கன்னா எங்க அளவுக்கு வம்பு யாரும் செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் பேசுவோம்.